இது வேணாம்ல இது. சார் இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. மச்சான் வந்துட்டு இருக்கோம். அங்கே போமா ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 பேஜ் 2 டேபிள் தான் போறோம். 2 டேபிள் மாப்ள 2 டேபிள் இஸ்லாத்தில் நடந்த அடிச்சுவடுகள், இதை அவர்கள் ஒரு கண்காட்சியாக ஒரு வடிவமாக வடிவமைத்துள்ளார்கள். இது எல்லா மாணவர்களுமே செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு சம்பவத்தை குறிக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையை குறிக்கும். இப்போ உதாரணமாக இப்போ இது நபிமார்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காட்டு. குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களுடைய பேர். இந்த 25 நபிமார்களுடைய பேரை இந்த 25 நபிமார்கள் பேரை ஒரு வடிவமாக இந்த மாணவர் பண்ணியிருக்காப்புல. அதே போல் இங்கிட்டு பார்த்தோம்னு இது ஜம்ஜம் கிணறுடைய தோற்றம், ஜம்ஜம் கிணறு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுமே அவங்களுக்கு தோதுவான அழகான முறையில் செய்திருக்காங்க. இப்போ அதே போல் இது இஸ்லாத்தினுடைய தூண்கள் 5 தூண்களை கொண்டு தான் இஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அழகான முறையில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லா விஷயங்களும் உண்மையான முறையில் எல்லாருமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கின்ற போது என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கை அந்த அடுத்த கட்டத்துக்கு அடுத்த விஷயங்களுக்கு நம்ம இதுதான் இஸ்லாத்தோட தூண்களாகவும் விளங்குகிறது. முதல் இஸ்லாத்தோட தூண் கலிமா, 2வது இஸ்லாத்தோட தூண் தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு. கலிமா 1வது கலிமா, 2வது மீகாத். இது வந்தோடனே நம்ம இது மீகாத்திலே வந்தோடனே அரஃபாக்கு இது 7 தடவை தவாப் செய்யணும். 7 தடவை தவாப் செய்கிறது தான் ஒரு இது. அதுக்கடுத்து 2 ரக்காய் நஃபில் தொழுக வேண்டும். அதுக்கடுத்து சஃபாவுக்கும் மருவாக்கும் தொங்கட்ட ஓடணும். ஆண்கள் வேகமாக வரணும், பெண்கள் வேகமாக நடக்கணும். அதுக்கடுத்து இது துல்ஹஜ் பிறை 8 மினாக்கு வந்துடணும். அதுக்கடுத்து துல்ஹஜ் பிறை 9 அரஃபாக்கு வந்துடணும். லுஹரும் ஹசனும் அங்கே இருக்கணும், தங்கிடணும். அதுக்கடுத்து முஜ்தலிஃபாக்கு ஒரு நாளைக்கு தங்கிட்டு அதுக்கடுத்து மினாக்கு திரும்பிய ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கடுத்து இது பெரிய ஷைத்தான் கல் எறிஞ்சுட்டு அதுக்கடுத்து குர்பானி கொடுக்க இது குர்பானி கொடுத்துட்டு இது மொட்டை அடிக்கணும். ஆண்கள் மொட்டை அடிக்கணும். பெண்கள் கேர்ள்ஸ் இது பின்னாடி ஒரு விரல் அளவுக்கு 3 சுற்றுல முடி வெட்டிக்கணும். அதுக்கடுத்து இது சின்ன ஷைத்தானுக்கும் பெரிய இது வலிந்து நிரம்பிய போது மாதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள். இவ்வுலகத்தில்
ஒரு நாள் மட்டுமே எஞ்சி இருந்தாலும் அந்நாளே அல்லாஹ் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி புரிவதற்கு நீடிப்பான். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. என் பேர் ஜே ஆஜித் அஹமர். பூமியில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்றால் அல் மஜிதுல் ஹராம் என்று கூறப்படும் காபத்துல்லா. காபத்துல்லாவிற்கு அழகிய 4 பெயர்கள்: மக்கா, பக்கா, அல் பலதுல் அமீன், உம்முல் குரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரும் காபத்துல்லா. மக்காவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய பாலைவனம் என்று. இருந்தும் பூமியில் கிடைக்கும் அனைத்து கனி வகைகளும் அங்கு கிடைக்கும் ஒரு புனித பூமியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காபத்துல்லாவிற்கு என்னையும் என் தாய் தந்தையும் உங்களையும் அல்லாஹ் தாலா தந்தருவானாக. ஆமீன். ஜே ஆஜித் அஹமத். ஊராட்சி மன்ற தலைவரோட ஒன்றும் போயிருக்கீங்களா? இந்த சப்ஜெக்ட் சொன்னீங்களா?